வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ அது சம்மந்தமான தகவல் தான். ஸோ அதற்கு முன்பு பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் கொடுக்குறோம், ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுமே கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 9500961475 அப்படின்ற நம்பர் தான். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுமே பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதுமே பெய்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான். பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் அப்படின்றத கேட்டிங்களாம். ஸோ 6 to 10 டெஸ்ட்டில் வந்து 6 to 10 சிலபஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுவோம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் 6 to 10 படித்தாலே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் கேள்விகளை வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸை டிகிரி ஸ்டாண்டர்ட் வரையுமே இப்போ இருக்கிற சிலபஸ் ஃபுல்லுமே கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படி வாங்கியும் யூஸ் பண்ணிங்கனாலும் தாராளமாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த விஷயம், இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியல. இந்த மாதிரியான இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம வந்து மதியமாக ஜஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகாமல் இருக்கும், இல்லைனா வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து இந்த ஐடி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு காமிச்சிது. ஸோ இந்த ஒரு இஷ்யூவும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே, அதாவது இன்றைக்கே இப்போ இந்த டைமுக்கெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் சரியாகாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த இஷ்யூ அப்படின்றது சரியாயிடும். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இன்றைக்கி தான் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கே நம்ம நைட்டே போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. ஸோ ஒரு 2 நாள் விட்டுட்டு, ஏன்னா February 12 வரையும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ டைம் அப்படின்றது ரொம்ப நாள் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஒரு 2-3 நாள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆஃப்டர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு நெட்வொர்க் சைடில் ஏதோ இஷ்யூவாக இருக்குது. அதே போல் உள்ளவும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு, ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை நிறைய பேர் அக்சஸ் பண்ணதுனால இருக்கலாம், வேறு எந்த ரீசன்னால, வேறு ஏதோ ஒரு ரீசன், சம்திங் ஏதோ ஒரு ரீசனால் இப்படி ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரும் பேனிக் ஆக தேவையில்லை. என்னால் வந்து அப்ளை பண்ண முடியல, இது ஏதாவது பிரச்சனையா, என் சைடில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ உங்கள் சைட்லலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. அவங்க சைடில் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக், அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவோம், சரி பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் அதே போல் கடைசி நேரத்தில், அதாவது 12ஆம் டைம் இருக்குது அப்படின்னா 10ஆம் மேலே அப்ளை பண்ணுறதையும் தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து 31ஆம் இந்த ஜனவரி இந்த ரேஞ்சில் ஒரு 5ஆம் February 5 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடிக்க பாருங்கள். ஏன்னா எல்லாருமே கடைசியில் தான் போட்டி போடுவாங்க. அதனால் நீங்களும் அதே டைமில் கடைசி நேரத்தில் போய் போட்டி போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை அப்ளை பண்ண முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸோ முன்னாடியே முடிச்சுட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே 99% முடிச்சிருங்க. 99 இல்லை, 100% ஒரு 5ஆம் முன்னாடியே முடிச்சிட பாருங்கள். அதுதான் பெட்டர். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.